ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த புதிய மாதத்துக்கான ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். கடந்த 2 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்மணி போல ஆண்டவர் பாதுகாத்தார். இந்த புதிய வருஷத்துல 2 மாதங்களை தாண்டி 3வது மாதத்துக்குள்ளே நாம் அடியெடுத்து வைக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இன்னும் மேலானதை ஆண்டவர் நமக்கு தருவாராக. 2 மாதங்கள் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றிருக்கிறார். ஒன்றும் தரையில விழவில்லை. ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி நம்மை மட்டும் ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலேயும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியரோடு அநேக முறை யுத்தங்களை நடப்பித்தும் மறுபடியும் அவர்கள் பெலிஸ்தர்கள் இந்த இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். பெலிஸ்தரோடு போராடி தேவன் அவர்களுக்கு கொடுத்த வெற்றிதான் இந்த சம்பவத்தை அதிலே வாசிக்கலாம். பிரியமானவர்களே, அதிலே சாமுவேல் சொல்லும் போது, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இந்த 3வது மாதத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை, இம்மட்டும் உதவி செய்தார். எபினேசர். இந்த எபனேசர் இன்னும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எபனேசர் என்றால் உதவியின் கல் என்ற அர்த்தம். தேவன் செய்த உதவிகளை இந்த காலையில நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் இல்லாமல் இந்த 2 மாதத்தை நம்மால் தாண்டி வந்திருக்க முடியவே முடியாது. இம்மட்டும் உதவி செய்தவர் அந்த எபனேசர் இன்னும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அனைத்தும் அவர் நமக்காக செய்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாயிருக்கிறவர் இம்மட்டும் உதவி செய்த எபனேசர். சங்கீதம் 54:4 வாசிக்கிறோம், கர்த்தர் எனக்கு சகாயர், ஏனென்றால் அவர் இம்மட்டும் எனக்கு உதவி செய்த கர்த்தர். அவர் எனக்கு ஆபத்திலே அவர் செவி கொடுக்கிறவராயிருந்தார். சங்கீதம் 50:15 சொல்லப்படுது, ஆபத்து காலத்திலே கூப்பிட்டேன், அவர் என்னை விடுவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 104ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, மனுஷனுடைய உதவி விருதா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனுடைய உதவி எல்லாம் விருதா. இந்த உலகத்துல நிறைய பேர் நமக்கு உதவி செய்யறேன்னு வாக்கு கொடுத்தவர்கள் இன்றைக்கு நமக்கு உதவி செய்யல. அநேகர் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன வாக்கை காப்பாற்றவில்லை. நமக்கு எத்தனையோ பேர் வாக்கு கொடுத்தார்கள், இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், நான் இருக்கும்போது ஏன் கவலைப்படுறீங்க, அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொன்ன அநேகர் நமக்கு உதவி செய்ய முடியவில்லை. அவர்களுடைய சூழ்நிலை என்னவென்று தெரியவில்லை. அவர்கள் நமக்கு உதவி செய்ய முடியவில்லை. அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, மனுஷனுடைய உதவி விருதா. ஆபத்துல, கஷ்டத்துல மனுஷனுடைய உதவி விருதா. எந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்ய முடியாது. அப்போ நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவராகிய கர்த்தரால் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அவதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்தார், செவி கொடுத்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த காலையில தேவன் இம்மட்டும் உதவி செய்த அந்த எபனேசர் இன்னும் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே,
இந்த காலை இந்த செய்தியை கேட்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். மனுஷனை நீங்க நம்பி அவன் உதவி செய்வான், இவன் உதவி செய்வான் நினைச்சீங்களா? அந்த மனுஷனுடைய உதவி எல்லாம் விருதா. அந்த மனுஷனுடைய உதவி எல்லாம் நடுத்தருவுல நம்மளை நிப்பாட்டும். மனுஷனுடைய உதவி எல்லாம் நம்மை நட்டாத்திலே கொண்டு போய் விடும். ஆனால் கர்த்தருடைய உதவி ஒரு நாளும் மாறாது. ஆபத்துல ஓடாது. பிரச்சனை வந்த உடனே நம்மளை பின்னிட்டு திரும்பி ஓடாது. சரியான நேரத்துல, முக்கியமான நேரத்துல, ஆள் எல்லாரும் வருகிற அந்த நேரத்துல ஓடி போகிற ஒரு எபனேசர் அல்ல, இம்மட்டும் உதவி செய்தவர். ஆபத்து காலத்துல நீ என்ன கூப்பிடுப்பா, நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்லுகிற ஒரு உன்னதமான ஒரு கர்த்தருடைய நாமம் நம் இயேசுடைய நாமம். பிரியமானவர்களே, யோசேப்பை குறித்து நீங்கள் வேதத்துல வாசிக்கும் பொழுது, ஆதியாம் 40ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். யோசேப்புக்கு ஒரு நெருக்கடி. சிறைச்சாலையில இருக்கிறான். அங்கே பானபாத்திரக்காரன் தலைவன் ஒருவன் அங்கே வருகிறான். 2 பேர் வருகிறார்கள். 2 பேரும் ஒரே நாளில் சொப்பனத்தை பார்க்கிறார்கள். விளக்கம் கொடுக்கிறான். ஒருவன்ட்டை சொல்லுகிறான், உன்னை ராஜா உயர்த்தும் போது என்னை மறந்து விடாதே, நினைவில வைத்துக்கொள் என்று சொல்லுகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த பானபாத்திரக்காரனின் தலைவன் அந்த மனுஷன் என்ன செய்தான் என்று நீங்கள் வேதத்துல 40ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். அருமை தேவ பிள்ளைகளே, இம்மட்டும் உதவி செய்த எபினேசர் உங்களை ஒருபோதும் மறக்கவே மாட்டார். யாரெல்லாம் நம்ம நம்புறோமோ அவங்க மறந்துருவாங்க. மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், சொந்த பந்தமா இருக்கலாம், யாரா இருந்தாலும் நம்மை அவர்கள் மறந்து விடுவார்கள். உலகம் அப்படித்தான். நினைவுல வைக்கிறேன்னு சொன்னவங்க மறந்துடுவாங்க. நீங்க தான் எனக்கு உயிர்னு சொன்னவங்க மறந்துடுவாங்க. சாகர வர உங்க கூடவே இருப்பேன்னு சொன்னவங்க பாதியில கலட்டி விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. ஆண்டவர் அப்படி அல்ல. உங்கள் நினைவாகவே இருக்கிறார். உங்கள் சிந்தையாவே இருக்கிறார். உங்களுக்காக யாவையும் செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். சங்கீதம் 72ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்றவர்களையும் சிறுமைப்பட்டவனையும் கர்த்தர் விடுவிக்கிறவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. காலவேளையில உங்களுக்கு உதவி செய்கிற எபினேசர் ஒருவர் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய ஒரு எபினேசர் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கலக்கமடைய தேவையில்லை. ஏனென்றால் ஒரு எபினேசர் இருக்கிறார். அந்த எபினேசர் உங்களை கடைசி வரைக்கும் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கிறோம். நம்முடைய பலவீனத்தை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் நிரூபித்தவர். அவன் சோத்திரம் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயமும் கிருபையும் அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில சேர கடவோம். கர்த்தர் நம்முடைய சோத்திரம் பலவீனங்களிலே உதவி செய்கிறவராயிருக்கிறார். பலவீனங்களிலே உதவி செய்கிறவராயிருக்கிறார். நீங்கள் எவ்வளவு பெரிய பலவீனப்பட்டவர்களா இருந்தாலும் இந்த பலவீனத்துல யார் எனக்கு உதவி செய்வா என்று இந்த 3வது மாதத்துல நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இந்த 3வது மாதம், இந்த மாதத்திலே கர்த்தர் உங்கள் பலவீனங்களிலே அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இம்மட்டும் உதவி செய்தவர், இம்மட்டும் நடத்தினவர், இம்மட்டும் உயர்த்தினவர், இம்மட்டும் உங்களுக்கு அற்புதங்களை செய்தவர், இம்மட்டும் உங்களை பாதுகாத்தவர், இம்மட்டும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் தேவைகளை சந்தித்தவர். இந்த புதிய மாதத்தில ஆண்டவர் உதவி செய்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இம்மட்டும் உதவி செய்த கர்த்தர் 3 விதங்களிலே இந்த மாதம் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 3 விதத்தில இந்த மாதம் உங்களை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். உங்கள் தேவைகளை சந்திக்க விரும்புகிறார். அந்த 3ஐ உங்களுக்கு வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன்.
யாத்திராகமம் 3:7 அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன். இந்த காலவேளையில 3 விஷயத்தை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் என்ன செய்யறாரா? உபத்திரவத்தை பார்த்திருக்கிறார். ஆளோட்டிகள் நிமித்தமாய் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டிருக்கிறார். படுகிற வேதனையை அறிந்திருக்கிறார். காண்கிறார், கேட்கிறார், அறிகிறார். காண்கிறார், கேட்கிறார், அறிகிறார். இந்த காலையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் படுகிற வேதனையை, நீங்கள் படுகிற உபத்திரவத்தை அவர் பார்க்கிறவராயிருக்கிறார். ஆமென். நீங்கள் அடைகிற, நீங்கள் சத்தமிட்டு கூப்பிடுகிற கூக்குரலை கேட்கிறார். அதைவிட முக்கியமாக உங்கள் வேதனையை அறிந்திருக்கிறார். இந்த காலையில தேவன் இந்த 3வது மாதத்திலே உங்களுக்கு செய்ய போகிற காரியம் அனைத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எவைகளை அறிந்திருக்கிறார்? காண்கிறார், கேட்கிறார், அறிகிறார். ஆண்டவர் உங்களுடைய ஜீவியத்துல இந்த 3வது மாதத்துல கர்த்தர் இம்மட்டும் உதவி செய்த கர்த்தர் உங்களை அவர் காண்கிறவராக, கேட்கிறவராக, அறிகிறவராக இருக்கிறார். அனைத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சில நேரத்துல நீங்க மனசுல நொந்து போய் வேதனையோடு நீங்கள் அவன் சோத்திரம் பயங்கரமான மன உளைச்சல்ல ஒரு இடத்துல இருக்கலாம். உங்கள் கணவனோ, உங்க மனைவியோ, உங்களுடைய பிள்ளைகளோ வந்து கேட்பாங்க, என்ன செய்து அப்படி கேட்பாங்க. நீங்க சொல்லுவீங்க, ஒண்ணும் இல்ல, லைட்டா தலைவலிக்குது, என்னால ஒன்னும் பேச முடியல, தலைவலி ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்படியா அப்படின்ட்டு போயிருவாங்க. மனுஷங்க அப்படித்தான். ஆனா நீங்க எதனால நீங்க மன நொந்து போயிருக்கீங்க, என்ன வேதனை, என்ன கஷ்டம்னு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அவன் வெறுமையாய் நீங்கள் நிற்பீங்க, வேதனையோடு இருப்பீங்க. யாரும் உங்கள் வேதனை அறிய முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் வேதனையை அறிந்திருக்கிறார், அனைத்தையும் அறிந்திருக்கிறார். நீங்க சும்மா தலைவலின்னு சொல்லி அவங்களை ஏமாத்துவீங்க. ஆனா ஆண்டவரே எனக்கு தலைவலி நீங்க சொன்னாலும் அவர் நம்ப மாட்டார். அவருக்கு தெரியும் உங்க அனைத்தையும் அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். எல்லாரும் தலைவலிக்கு மருந்து கொடுப்பாங்க. ஆனால் உங்கள் வேதனையை அறிந்த கர்த்தர் உங்கள் வேதனைக்கு அற்புதங்களை செய்ய, உங்கள் வேதனைக்கு நன்மைகளை உண்டாக்க, உங்கள் பலவீனங்களை மாற்ற, உங்கள் பிரச்சனைகளை மாற்ற ஆண்டவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காலவேளையில வெளியே சொல்ல முடியாத வேதனையோடு, வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்தோடு கடந்த 2 மாதங்களை கடந்து வந்தீங்களா? யாருமே உங்க கஷ்டத்தை கண்டுகிடல, யாருக்கும் உங்க கஷ்டம் தெரியல, என்ன சொல்றது, யார்கிட்ட சொல்றதுன்னு புலம்பிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, எபனேசரா இருக்கிற நான் அனைத்தையும் அறிந்திருக்கிறேன், அனைத்தும் எனக்கு தெரியும். நீ எதையும் சொல்லாம நீ மறைச்சு வச்சாலும் சகலத்தையும் அறிகிற கர்த்தர் அல்லவா நான் அனைத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் இந்த காலவேளையில சொல்லுகிறார். சங்கீத புஸ்தகத்துல 139ஆம் அதிகாரம் நீங்கள் 1 நீங்கள் வாசித்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலே அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் நான் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழியெல்லாம் உமக்கு தெரியும். ஆண்டவரே, என் நாவில் சொல் பிரவாவதற்கு முன்பதாகவே கர்த்தாவே இதோ அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த காலையில ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எதையும் மறைக்கலாம், யார்கிட்டையும் மறைக்கலாம், ஆனா ஆண்டவர்கிட்ட மறைக்க முடியாது. அவர் அனைத்தையும் அறிந்திருக்கிறார். உங்கள் வேதனைகளை அறிந்திருக்கிறார், உங்கள் கஷ்டங்களை அறிந்திருக்கிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, இம்மட்டும் உதவி செய்த கர்த்தர் சொல்லுகிறார், அனைத்தையும்
அறிந்திருக்கிறேன், உன் வேதனை அறிந்திருக்கிறேன். ஆளோட்டிகள் நிமித்தமாய் நீ கூக்குரல் இடுகிறாயே, உன் கூக்குரல் அறிந்திருக்கிறேன். ஒருவேளை கணவன் மூலமாய், ஒருவேளை பிள்ளைகள் மூலமாய், ஒருவேளை வேலை செய்கிற இடத்துல அநேக வேதனை, உங்கள் நெருக்கடிகள் உங்களுக்கு இருக்கலாம். அது நடுவில் நீங்கள் கூக்குரல் இடும்போது மனுஷர்கள் பார்க்காமல் இருக்கலாம், உங்க குடும்பத்துல யாரும் பார்க்காம இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் அவைகளை காண்கிறேன், அவைகளை கேட்கிறேன், அவைகளை அனைத்தும் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில அனைத்தையும் அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர், அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். எபிரேயர் 4:13 சொல்லுது, அவர்கள் கண்களுக்கு அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அவருக்கு முன்பதாக நிர்வாணமா இருக்கிறது, அவர்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. மத்தேயு 10:30 சொல்லுது, உன் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழுந்தாலும் அவர் அனுமதி இல்லாம முடியாது. உங்கள் மயிரெல்லாம் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சத்திய வேதம் கூறுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 46:10 பூர்வ காலத்தில் நடக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் அறிந்திருக்கிற கர்த்தரா இருக்கிறார். இந்த காலவேளையில முதலாவது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, அனைத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த 3வது மாதம் உங்களுடைய ஜீவியத்துல அனைத்தையும் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 139:4 சொல்லப்பட்டது போல, என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பதாகவே, நீங்க எதையாவது சொல்லணும்னு வாயை திறக்கிறதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு இன்ன தேவை என்று அறிந்த கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். சகலத்தையும் அறிந்து நடத்துகிற கர்த்தர். 2வது ஏசாயா புஸ்தகம் 46ஆம் அதிகாரம், அதிலே 11வது வசனம் சொல்லுகிறது, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். அனைத்தையும் அறிந்திருக்கிறார். 2வது அனைத்தையும் செய்து முடிப்பார். ஆமென். இம்மட்டும் உதவி செய்த கர்த்தர் அனைத்தையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். பாதியில விட மாட்டார். ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா, ஒரு காரியத்தை துவங்கினா, கர்த்தர் அந்த துவங்கினவைகளை முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை ஏமாத்த முடியாது. அவர் நம்மளை ஏமாத்தவே மாட்டார். அவர் பாதியில விட மாட்டார். அவர் அறகுறையான வேலை ஒரு நாள் செய்ய மாட்டார். சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்க வீடா இருக்கலாம், ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்களா, அது பாதியில நிக்குதா, அதை பாதியில இனி ஒருபோதும் நிக்க விட மாட்டார், செய்து முடிப்பார். அருமை தேவ பிள்ளைகளே, பாதியில நிக்கிற அனுபவம் உங்களுக்கு ஒருபோதும் வரவே வராது. பாபேல் கோபுரம் பாதியில நின்னது போல உங்க வீடு வேலை பாதியில நிக்காது. அது கட்டி முடிப்பீங்க. அனைத்தையும் செய்ய வல்லவர், செய்து முடிக்கிறவர், செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். எந்தெந்த காரியத்தை ஆரம்பிச்சீங்களா, வேலை காரியத்தை ஆரம்பிச்சீங்களா, அது பாதியில ரிசல்ட் இல்லாம நிக்குதா, நல்ல ரிசல்ட்டை கர்த்தர் தருவார். பிள்ளைகள் படிப்புல ரிசல்ட், நல்ல ரிசல்ட்டுக்காக காத்திருக்கீங்களா, நல்ல ரிசல்ட்டை கர்த்தர் தருவார். உங்க பிள்ளையுடைய திருமண காரியங்கள்ல நல்ல ரிசல்ட் வராம இருக்கு, எதுவும் பாதியிலே நிக்குதுன்னா, கர்த்தர் சொல்றாரு, அனைத்தையும் செய்து முடிப்பேன். இந்த 3வது மாதத்துல கர்த்தர் அனைத்தையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பிள்ளைகள் படிப்போ, வேலையோ, திருமணமோ, குழந்தை பாக்கியங்களோ என்னவா இருந்தாலும் அறகுறையா இருக்காது. இந்த மாதம் அனைத்தையும் செய்து முடிப்பார். விசுவாசிச்சீங்கன்னா இருக்கிற இடத்துல நீங்களா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த காரியம் வாழ்க்கையில நடந்தே தீர வேண்டும், இந்த வாழ்க்கையில நீ சொன்ன வார்த்தை நிறைவேறி ஆக வேண்டும், அனைத்தையும் அறிந்தவர், அனைத்தையும் செய்து முடிப்பீராக. எதையுமே என் வாழ்க்கையில பாதியா விட மாட்டீங்க ஆண்டவரே. துவங்கினதை முடைக்கிறவர் ஆண்டவரை, ஆரம்பித்ததை முடிக்கிறவர். பாதின்ற வேலையே ஆண்டவருக்கு பிடிக்காது. சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பது இல்லை என்று அனைத்தையும் முடித்து வைத்த கர்த்தர் ஆண்டவரே, எங்களுடைய ஜீவியத்தில் அப்படியே நீ செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். சங்கீதம் 138ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அரகுற வாழ்க்கை அவருக்கு பிடிக்காது, அரகுற அன்பு பிடிக்காது, அரகுறை அவருக்கு பிடிக்கவே செய்யாது. சகலத்தையும் முடிவரியந்தம் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் முடித்து வைக்கிறவர், அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எல்லா விதத்தையும் அவர் செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோபு 23 14 வசனம் சொல்லுகிறது, எனக்கு குறித்ததை, எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். எனக்கு குறித்ததை, எனக்கு சொன்னதை, எனக்கு தருவேன்னு வாக்கு கொடுத்ததை 2026 வருஷத்துல ஜனவரி மாதம் எனக்கு இதை செய்வேன் அதை செய்வேன் எனக்கு அநேக வாக்குத்தத்தங்களை தந்தார்லவா, அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அனைத்தையும் செய்து முடிக்க என் தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இது காலவேளையில விசுவாசத்தோடு இருங்க. தேவன் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். என்ன சொன்னாரோ அதை நிச்சயமாக செய்வார். பிரியமானவர்களே, சங்கீதம் 20 அதுல 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அனைத்து நிறைவேற்றுவார்னா என்ன? செய்து முடிப்பார். அனைத்தையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். பிரசங்கியின் புஸ்தகத்துல ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 11 அதுல 5வது வசனம் பாருங்க. பிரசங்கி 11:5. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குழந்தை ஒரு வயிற்றுல எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? ஒரு எலும்பு எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அது மாதிரிதான் தேவனுடைய வழியும் உனக்கு தெரியாது, உனக்கு ஒன்னும் புரியாது உனக்கு. ஆனா அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய ஜீவியத்துல அது செய்யல, ஆண்டவரே இது நடக்கல, அது நடக்கல, அது எப்படி, இது எப்படி ஒரு குழந்தை ஒரு தாய் வயிற்றுல கர்ப்பப்பையில அது எலும்பு உருவாகுது உனக்கு தெரியாதோ? அதுபோல கர்த்தர் இந்த வருஷத்துல முதல் மாதத்துல முதல் தேதியில சில காரியத்தை சொன்னத ஆமென் 2 மாதங்களாக தேவன் எலும்புகள் எப்படி உருவாகுதோ அப்படி உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அது உங்களுக்கு தெரியாது. இந்த 3வது மாதத்துல முழு உருவத்தை அடைந்து அந்த ஆசீர்வாதம் உங்கள் கைகளை தேடி வர என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாக நடக்கும். அனைத்தையும் அறிந்த தேவன் அனைத்தையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். 4வதாக செப்பனியாவின் புஸ்தகத்தை நீங்கள் திருப்பினார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, செப்பனியாவின் புஸ்தகத்துல நாம் வாசிக்கிற வார்த்தை 3ஆம் அதிகாரம் அதுல 5வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். செப்பனியா, அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனோ வெட்கம் அறியான். பிரியமானவர்களே, 3வது காரியம், உங்கள் நியாயத்தை விளங்க பண்ணுவார். இந்த 2026 இந்த 3வது மாதத்துல தேவன் உங்களுக்கு கொடுக்கிற 3 ஆசீர்வாதம் உங்கள் நியாயத்தை விளங்க பண்ணுவார். ஒருவேளை உங்க நியாயத்தை இருட்டு அறையில அடைச்சு போட்டு வச்சிருக்காங்களா? வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையோடு போராட்டத்தோடு எவ்வளவு கத்தினாலும் என் சத்தம் யாரும் கேட்கறது இல்லைன்னு நினைச்சீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, உன் நியாயத்தை உன் நீதிய கர்த்தர் இந்த மாதத்துல விளங்க பண்ணுவார். நீ வேலை செய்யற இடத்துல உன் நீதி விளங்கும், உங்க வீட்டுல உங்க நீதி விளங்கும், உங்க குடும்பத்துல உங்க நீதி விளங்கும், உங்க கூட பிறந்தவங்க மத்தியில உங்க நீதி விளங்கும். நீதியை ரொம்ப நாள் அடைச்சு வைக்க முடியாது. வேதம் சொல்லுது. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் அதுல 6வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உன் நீதி வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் கர்த்தர் விளங்க பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றார்.
உங்க நீதி விளங்கும். இந்த மாதத்துல உங்க நீதி வெளியே வரும். மங்கி எரிகிற உங்க திரி அணையாம வெளியே வரும். உங்க 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 திரி எரிந்து பிரகாசிக்கும். உங்க நீதி வெளிச்சமாகும். உங்க நீதி வெளியில தெரிய ஆரம்பிக்கும். பயப்படாதீங்க. கர்த்தர் நீதியை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் உங்கள் நியாயத்தை பட்ட பகலை போல் ஆக்க போகிறார். ஸ்தோத்திரம். மங்கி கிடக்கிற உங்க நீதி கொழுந்து விட்டு எரிய போகிறது. அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அன்னாளுடைய நீதி அணைந்து கிடந்தது போல கிடந்தது. அன்னாளுடைய வாழ்க்கையில அவ எவ்வளவு கத்தனாலும் சத்தம் வெளியே கேட்காது. அவ எவ்வளவு அழுதாலும் யாரும் என்னன்னு கேட்க ஆள் கிடையாது. அன்னாள் தேவனுடைய ஆலயத்துல போய் அழுதா. ஆனா அவன் நீதியை கர்த்தர் வெளிச்சமாக்கினார். 1 சாமுவேல் 1:12 வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள். கர்த்தர் பார்த்தாரு, ஏமா நீ வெகு நேரமா விண்ணப்பம் பண்ற என் சமூகத்துல, உனக்கு நான் பதில் தராம விடவே மாட்டேன்னு அன்னாளுக்கு நிந்தையை புரட்டி போட்டார். நிந்தையை மாற்றினார். அன்னாள் சொல்றார் 2:1 கர்த்தருக்குள்ள என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலவேளையில உங்கள் நீதி விளங்க முடியாம உன் நீதியெல்லாம் மறைந்து கிடக்கிறதா? கர்த்தர் சொல்றாரு, உன் நீதி இந்த மாதத்துல விளங்கும்படி, உன் நீதியை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். யோசேப்புடைய நீதியும் அப்படிதான் இருந்துச்சு. சகோதரர்கள் பகைச்சான், எல்லாம் தூக்கி போட்டான். ஆனாலும் கர்த்தர் மறக்கப்பட்ட யோசேப்பை நினைவிலை வைத்தார். அவன் நீதியை விளங்க பண்ணினார். யோசுவா திடீர்னு மோசே இறந்த உடனே என்ன செய்யறது ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, அது தெரியாது, எங்க போவேன், என்ன செய்வேன்? ஆண்டவர் சொன்னாரு, யோசுவா 1:5 நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன். உன் நீதி மங்கி போகாது. உன் நீதி அழிக்கப்படாது. நான் உன் நீதியை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கிதியோன் பயந்து தன் தகப்பனுடைய தானியங்களை போரடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் நீதியை கர்த்தர் விளங்க பண்ணினார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த 3வது மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு சொன்ன 3 வார்த்தையை நினைத்து பாருங்கள். ஆண்டவர் சொன்ன 3 வார்த்தை, அனைத்தையும் அறிந்திருக்கிறார், அனைத்தையும் செய்து முடிப்பார், அனைத்து நியாயங்களையும் விளங்க பண்ணுவார். ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி. ஆண்டவரே, இந்த மாதத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை எங்களுடைய ஜீவியத்துல செய்தருளுவீராக. ஆண்டவரே, இம்மட்டும் உதவி செய்த எபனேசர் இன்னும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறேன். அற்புதங்களை செய்யும். எல்லார் கண்களை மூடி. இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆமென் சோத்திரம் எழுந்தவுடனே முதல் மணி நேரத்தை கர்த்தருக்காக செலவழிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார்.